ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஊர்லேருந்து அக்கா, அம்மா, அக்கா பொண்ணு எல்லோரும் வராங்கங்க. ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டேங்க. நான் எங்கே போகிறோன்னா அக்ஷய திருதியை ஷாப்பிங் பண்ண போகிறோங்க கோல்டுக்கு. நாங்கள் அக்கா எப்போத்துலேருந்து வாங்கணும்னு நினச்சின்னு இருந்தாங்க. அன்றைக்கி கரெக்டாக அக்ஷய திருதியாக வந்ததுனால அவங்க ஊர்லேருந்து வந்தாங்கங்க. சரி, அவங்களுக்காக எல்லாம் சமைச்சிட்டு எடுத்துன்னு போகலாம், ஜாலியாக சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணலாம்ன்ற மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேங்க. என்னென்ன செஞ்சுருக்கேன் சமையல்ன்னுட்டு பாருங்கள். இது ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. ஒயிட் கலரில் ஃப்ரைட் ரைஸ் வேணும்ன்ட்டு ஒரு பையன் சொல்கிறான். இந்த ஹிப்பி மாலோன்னு 2 ஃப்ரைட் ரைஸ் வருது இல்லைங்க, ஒன்று ரெட்டு வரும், ஒன்று ஒயிட் வரும். இல்லை, இதில் ரெட்டு போட்டுட்டு என் சின்ன பையனுக்கு பண்ணேங்க. அப்புறமா வடை செஞ்சுட்டேன். பெரிய பையன் ஷாப்பிங்க்கு வரலைங்க, அவனுக்கு காலேஜ் இருந்துச்சு. ஸோ பெரிய பையன் காலேஜ் கிளம்பிட்டான். நான் என்ன செஞ்சுருக்கேன்னுட்டு எல்லா கேரியிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பேப்பர் பிளேட் கூட எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பேக்கில் வச்சுட்டு தாங்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக ஷாப்பிங்கன்னாலே லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. அவ்வளோ உஷாராக கிளம்பிடுவோம் எவ்வளோ வேலை இருந்தாலும். இவங்க அக்காவோட பெரிய பொண்ணுங்க, இவங்க பின்னால் வரவங்க அக்காவோட சின்ன பொண்ணுங்க. நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி. அக்காவுக்கு 2 பொண்ணு, எனக்கு 2 பையன், என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. 3 பொண்ணு 3 பையங்க எங்கள் ஃபேமிலியில். அதுதான் சொல்லணுன்னா சரி. அம்மா, அக்கா, நானும், அக்கா பொண்ணு, என் சின்ன பையன், பெரிய பையன் காலேஜ் போயிட்டான் சொல்லிட்டே இல்லைங்க. அவனுக்கு ஃப்ரைட் ரைஸு வடை செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு கேரிக்கு அவனுக்கு கிளம்பி வச்சுட்டு தான் நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்தோங்க. அப்புறமா ஷாப்புக்கு உள்ளே வந்த உடனே அக்ஷய திருதியானுங்க, எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரஷ் இருக்குங்க. இந்த ஆண்டி யாருன்னு தெரியல, என் பின்னாலே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன இவங்க நம்ம பின்னால் வராங்கன்னுட்டு அவங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரா. ஐயோ, எனக்கு இவ்வளோ ஃபாலோவிங் இருக்கா, ஃபேன் ஃபாலோவிங் இருக்கான்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நீங்கள் விஜய் மம்மி சேனல் இருக்குல்ல, அவங்களாவா இல்லையான்னுட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேம்மான்னாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆண்டி, உங்களோட அந்த டாலர் செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டி. என்ன லாஸ்ட் இயர் லலிதா ஜுவல்லர்ஸில் தான் வாங்கினாங்களா, 8 பவுனா. சரி, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னுட்டு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் காட்டுறேங்க. ஏன்னா அவங்க சாப்பிடாம ஷாப்பிங் பண்ணால் கால் வலிக்கும், அம்மாவுக்கு உடம்பு டயர்ட் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு வச்சுட்டு தான் அப்புறமா கோல்டு ஷாப்புக்கே உள்ளவே போனோங்க. நாங்கள் சாதம் செஞ்சு கீரை பருப்பு எல்லாம் போட்டு கடைச்சிட்டாங்க அம்மாவுக்கு. அப்புறம் சிக்கன் செஞ்சேங்க, சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணேன். ப்ளஸ்ஸு அந்த வடை இருக்குல்லங்க, அது அலசந்த வடை, தமிழில் என்ன சொல்லுவாங்க, அலசந்தல் காராமணி வடை செஞ்சேங்க. அந்த காராமணி வடைக்கு அந்த சிக்கன் கிரேவிக்கு நல்லா இருக்கும் இல்லை, பெப்பர் போட்டு நல்லா செம்மையாக காரசாரமாக செஞ்சுருந்தாங்க. அப்புறமா ரசம் வச்சு கேரிக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நம்ம ஷாப்பிங் போனால் நிதானமாக அவங்க அந்த ஃபுல்லு ரஷ் இருக்குங்க. அந்த ரஷ்ஷு பார்க்குறதுக்குள்ளே சாப்பிட்டே போகலாம், சாப்பிடாமல் போயிட்டு டயர்ட் ஆகிட்டு போகிறாங்கன்னுட்டு நான் சாப்பிட்லாங்க. நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் டிஃபனு. இவங்களுக்கு மட்டும் பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு நான் செஞ்சது நம்ம ஃபேமிலிக்கு கையோடு நம்ம பரிமாறுறது எனக்கு ஒரு திருப்தி, அதனால் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹாரம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அக்கா ஹாரம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போயிருந்தோம். இதெல்லாமே பாம்பே டைப், கல்கட்டா டைப் ஹாரம் ப்ளைனாக வேணும்னு சொன்னாங்க. சரி, பாம்பே டைப்பில் எடுத்து காட்டுங்கன்னா இது மாதிரி காட்டினாங்க. எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல, அந்த மாடலு எங்களுக்கு பிடிக்கல. சரி, ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்க்கலாம், எப்போவுமே எல்லோரும் போடுற மாதிரி, எந்த யுகம் இருந்தாலும் எந்த காலம் இருந்தாலும் எல்லோரும் போடுற மாதிரி ஒரு ஐட்டம் பார்க்கலாமன்னுட்டு ஹாரம், முள்ளு ஹாரம், மாங்காய் ஹாரம், லக்ஷ்மி ஹாரம் அது மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஹாரம் ஃப்ளெக்சிபிள், வெறும் 4 பவுனில் தான் இருந்துச்சு ப்ளைனு. இந்த ஹாரம் 5 பவுன் இருக்குங்க, டாலர் வர்றதுனால. இந்த டாலரு அந்த ஹாரத்துக்கு அக்காவுக்கு செட் ஆகலை, எங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஒன்று ஸ்டிஃபாக பார்த்தோம், ஃபுல்லாக அன்னம் வச்ச மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் எதுவும் வேண்டான்னுட்டாங்கங்க, எனாமலும் வேண்டாம், ஸ்டோன்ஸ் எதுவுமே வேண்டாம், ப்ளைனாக இருக்கணும்ன்ற மாதிரி ஹாரம் பார்த்தோங்க. இது 5.5 பவுன் இருக்குங்க. ஒரு 800 மில்லிகிராம் என்னவோ கம்மி, அதான் 5.25 சவரம் இருக்குங்க. 1 கிராம் மேல் கொண்டு 200 மில்லி இருக்குது, 800 மில்லிகிராம் கம்மிங்க 5.5 பவுனுக்கு. அப்புறமா இந்த ஹாரமும் 2 ஹாரம் எடுத்து பார்த்தோம். அதில் 7 பவுனில் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஹாரமும் அக்கா அவ்வளோ வெயிட்டில் வேண்டாம்,
ஏன்னா ஆல்ரெடி இன்னும் பிளாக் ஃபினிஷிங்கில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஹாரம் இருக்குங்க அக்கா பொண்ணுக்கு. அது வந்து 2 செட்டாக இருக்கட்டும், ஒன்று பிளாக் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி, ஒன்று பிளெயின் கோல்டு செட் இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாடல் வேணும், பிளெயினாக எல்லோ கோல்டு பாலிஷில் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால இது மாதிரி அம்மா கழுத்தில் கூட போட்டு பார்த்தோம். அப்புறமா அக்காவும் போட்டு பார்த்தாங்க. நானும் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இது ஃபைனல் பிடிச்சிச்சிங்க. 5.5 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க இந்த ஹாரமும். அப்புறம் இன்னும் மாட்டல், நெத்தி சுட்டி, சம்பஸ்வரம்னா சைடு மாட்டல்னு சொல்லுவீங்கள்ல நீங்கள், நாங்கள் தெலுங்குல சம்பஸ்வரம் சொல்லுவோம். அதெல்லாம் பார்க்கலான்னுட்டு 2nd ஃப்ளோருக்கு வந்து நின்றோங்க. அங்கே வந்து சான்பாலி இயரிங்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே 2 பவுனுக்குள்ளே தான் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி சான்பாலி இயரிங்ஸ் கூட ஒரு செட்டு வாங்கலாமான்னுட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து எனாமில் போட்டிருக்காங்க. அந்த கெம்பு ஸ்டோன் வந்துருக்கு, பிங்க் அண்ட் க்ரீன் கெம்பு ஸ்டோன் இருக்குது. அந்த கீழே ஹேங்கிங்கில் பெரிய பெரிய பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் இருக்குது. அந்த ஹாரத்தில் பக்கத்தில் வச்சா ஆன்டிக் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ அது செட் ஆகலாம். கோல்டுன்னா பிளெயின் எல்லோ பாலிஷில் இருக்க மாதிரி இயர்ரிங்ஸ் வாங்கலாமன்ற மாதிரி இது வேண்டான்னுட்டு வச்சுட்டோங்க. இது நல்லா இருந்துச்சு. அந்த பிங்க் ஸ்டோனு, ரூபி, இது கெம்பு ஸ்டோன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அது வேண்டான்னு வச்சுட்டோம். அப்புறமா சம்பஸ்வரம் சொன்னேன் இல்லைங்க, இது பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வாங்கின அந்த ஹாரம் வந்து 8%க்கே வந்துடுச்சுங்க. எங்களுக்கு 11%. இந்த அக்ஷய தேதி ஆஃபர்னால 3% லெஸ் பண்ணிட்டு கொடுத்தாங்கங்க. அதனால் 8%க்கே எங்களுக்கு ஹாரம் வந்துடுச்சு. அப்புறம் இது சம்பஸ்வரம் வந்து இந்த சைடு மாட்டல்னு சொல்லுவீங்கள, இது வந்து 1.5 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. 12 கிராம் கிட்ட எடுத்தாங்க. இது வந்து 12% என்னவோ இருந்துச்சு. அதில் 3% லெஸ் பண்ணிவிட்டு 9%க்கு கொடுத்தாங்கங்க. நான் பர்சன்டேஜ் கூட இப்போவே ஒரே வாட்டியே சொல்லிடுறப்பேன். இது வந்து மேலுக்கு இப்படி மாட்டுவாங்க இல்லைங்க மாட்டல், அந்த மாட்டலுங்க. இது சம்பஸ்வரம், இது ஃபைனல் பண்ணோம் நாங்கள். சைடு மாட்டல் கீழெல்லாம் எனாமல் வருது, மேலே வந்து முத்து வருது, அதுக்கு மேலே ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, திரும்பிடுமோ என்னான்னு பயம் வேண்டாம், அது மாதிரி இருந்துச்சு. 1.5 பவுனும். அப்புறமா நெத்தி சுட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவுமே எல்லோ பாலிஷில் இல்லை, இது வந்து ஒரு ஆன்டிக் பாலிஷில் இருந்துச்சு. இது எந்த செட்டுக்கு 2 செட்டு இருக்கிறதுனால, ஒன்று பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் செட்டுக்கு இது செட் ஆகாது, ப்ளஸ் எல்லோ ஃபினிஷிங்க்கு இது செட் ஆகாது. ஆனாலும் நெத்தி சுட்டி நல்லா இருந்துச்சு. எடுத்து அக்கா பக்கத்தில் வச்சாங்க, லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாங்க. 1.5 பவுன் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு இது. சரி நம்ம பட்ஜெட்டுக்கு அது வந்துடுச்சுன்னா எடுத்துக்கலான்னுட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இயர்ரிங்ஸு சொன்னேன் இல்லைங்க, அந்த சான்பாலி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால வேண்டான்னு வச்சுட்டாங்க. எல்லோ பாலிஷில் பார்க்கலான்னுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஆன்டிக் பாலிஷில் இருக்குங்க. 3 பவுனில் பெரிய பெரிய ஜும்கா இருக்குது. சரி எல்லோ பாலிஷில் பார்க்கலாம், அவ்வளோ வெயிட் வேண்டாம், ஒரு 1.5 பவுனுக்குள்ளே பார்க்கலாம், அந்த லக்ஷ்மி காசு ஹாரத்துக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இயர்ரிங்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அக்காவுக்கும் அம்மாவுக்கும் அக்கா பொண்ணுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ பாலிஷில் தான் இருந்துச்சு. இந்த மேலே ஸ்டட்டு கிட்ட வரக்கிட்ட அந்த கிரேப்ஸ் பேட்டர்னில், அந்த கிரேப்ஸ் இருக்கும் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சாலிடாக இருந்துச்சுங்க. அந்த கொடை ஜும்கா கூட அவ்வளோ சாலிடாக இருந்துச்சு. ஹேங்கிங்கில் முத்து இருக்குங்க, சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய பால் வருது. மேலே அந்த காது கிட்ட பிங்க் ஸ்டோன், குட்டி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. இதுவுமே 12% என்னவோ வந்துச்சு, 9%க்கே வந்துடுச்சு எங்களுக்கு. இது 9 கிராம்ஸ் கிட்டே இருந்துச்சுங்க இந்த இயர்ரிங்ஸு. ஆனால் அதான் 1.25 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி, 9 கிராம்ஸ் மேல் கொண்டே இருந்துச்சு. அப்புறமா ஆன்டிக் எல்லாம் இயர்ரிங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து ஒரு செட்டு எடுத்தாங்க. சரி இது ஆன்டிக்கில் ஒரு செட்டு எடுத்துக்கலாமான்ட்டு டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷிங் இருந்துச்சு. அந்த ஹாரத்துக்கு இதுக்கு செட் ஆகலை. இந்த கம்மல் தான் செட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இது கம்மலும் ஹாரம் செட் ஆகிடுச்சா இல்லையான்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இது நல்லா இருந்துச்சு. அப்புறமா டெய்லி போடுற மாதிரி ஒரு 4 கிராமில் 2 செட்டு கம்மல் எடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு செட்டு எடுத்தாங்கங்க. இதுவுமே அதே பேட்டர்னில் தான் இருந்துச்சு. காதோட ஒட்டின மாதிரி நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்தாங்க. இது வந்து ஸ்க்ரூ வந்து பின்னால் பெருசாக இருக்கிற மாதிரி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரூ எல்லாமே நல்லா டைட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஓல்டு இயர்ரிங்ஸ் தாங்க, டெய்லி போடுற மாதிரி இயர்ரிங்ஸ். இது எடுத்து காட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பிடிக்கல. சரி அன்னிட்டு இன்னொன்று ஸ்டோன் வச்ச மாதிரி பார்த்தாங்க. 2 செட்டு தானே எங்கள் சொன்னேன் 1.5 பவுன்லன்னுட்டு. ஒரு செட்டு அது எடுத்தாங்க, இன்னொரு செட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா இது எடுத்துக்கிட்டாங்கங்க. அது வேண்டான்னுட்டு வச்சுட்டு இது எடுத்தாங்க. இது 4 கிராம் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இது.
அப்புறம் ஒரு செயின் பார்த்தாங்கங்க, டெய்லி கழுத்தில் போடுற மாதிரி ப்ளைன் செயின் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, இது ஒரு ஏன்னா ரோடியம் பாலிஷ் வர மாதிரி மாடலுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. அந்த குண்டு குண்டாக இருக்குது, பைப்பிங் மாதிரி இருக்குது, கெட்டியாக சாலிடாக இருந்துச்சுங்க. 1.25 பவுன் கிட்ட இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த செயின் ஒன்று வாங்கினாங்க. அது போட்டுட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. எல்லா மாடல் நல்லா இருந்துச்சுங்க. ஷாப்பிங்கன்னாலே அது ஃபேமிலியோட நம்ம அம்மா அக்காவோட ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துட்டோங்க நாங்கள். அப்புறம் இந்த கருப்பு மணி செயின் ஒன்று பார்த்தாங்கங்க. இது 1 பவுன் இருந்துச்சு கரெக்டாக. செமையாக இருந்துச்சு. இது சிம்பிளாக இருக்குது, ஆனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கழுத்தில் தெரியுது பாருங்கள். அப்புறம் இது மாதிரி மாடலில் ஒரு ட்ரெடிஷ்னலான மாடலில் காசு மாலை மாதிரி ரெட்டைப்பேட்டை செயின் மாதிரி வாங்கணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இது அண்ணா எல்லா வீடியோவிலும் காட்டும்போது எங்கள் அக்காவுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு, வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோடியான்னுட்டு இந்த மாடல் ஒன்று எடுத்தோங்க. இது அம்மாவுக்கு போட்டோம். மங்களகரமாக மஞ்சளில் இருக்காங்க எங்கள் அம்மா. சரி அம்மாவுக்கு கழுத்தில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் எடுத்து போட்டு பார்த்தோம். நல்லா இருக்குது இல்லைங்க, ஒன்று போட்டாலும் கிராண்ட் லுக்கு வருதுங்க, ஒரு ராயல் லுக் இருக்குது, நல்லா இருக்குது. இது மாதிரியெல்லாம் நிறைய ஆண்டி அவங்க போட்டுன்னு இருப்பாங்க, ஐயர் ஆண்டி அவங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வாங்கிட்டான்ட்டு. எங்கள் அத்தாவுக்கும் இருக்குது, என் தங்கச்சி அவங்க மாமியாருக்கு இருக்குது. ஸோ அக்கா கூட வாங்கணும்னு நினச்சிட்டு அது ஒன்று வாங்கினோங்க. அது வந்து 1.5 பவுன் கிட்ட தான் இருந்துச்சு. 8% என்னவோ வந்துச்சு. இந்த கம்மல் இன்னொரு செட்டு வாங்கணும்னு சொன்னேன்லங்க. இந்த கம்மல் பார்த்தானே கரோனா கம்மலா எங்கள் அக்கா பொண்ணு சொல்லுது. அது என்ன மேலே குச்சி குச்சியாக இருக்குது, கரோனா கம்மல், கரோனா சிம்பல் மாதிரி இருக்குது, வேண்டான்ட்டாங்க. அப்புறமா இந்த ரூபி வச்ச கம்மல் வாங்கினாங்க. அது கீழே வந்து ஹேங்கிங்கில் போல் வந்துருக்கு. அந்த ரூபிக்கே நம்மளுக்கு 1800 என்னவோ போட்டாங்கங்க. அது ரூபியோட காஸ்ட்டு ஜாஸ்தியாக போட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. வேண்டாடியன்னா இல்லை எனக்கு வேணும்னாங்க. அது ஒன்று தாங்க 11%, 14 இருந்துச்சு. 3% கம்மி பண்ணிவிட்டு 11 கொடுத்தாங்க. மற்றபடி எல்லாமே 10% உள்ளவே வந்துடுச்சுங்க. அது 2.5 பவுன் 2.5 கிராம் தானே, பரவாயில்ல 11% அன்னிட்டு வாங்கிட்டாங்க. எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டு இருந்தோங்க. ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் நாங்கள் என்ன வாங்கிட்டோன்னுட்டு. ஒரு செயின், ஒரு மாட்டல், ஒரு சம்பஸ்வரம், ஒரு பிளாக் பீட்ஸ் செயின், 2 செட்டு டெய்லி வேர் கம்மல், 2 ரிங்குன்னா கையில் போடுற மாதிரி 2 ரிங்கு. அது 3.5 கிராம் கிட்ட இருந்துச்சுங்க 2 ரிங்கு. அந்த 2 ரிங்ஸு, அப்புறம் கம்பல் பெருசாக, அதுக்கு காம்பு நல்லா பெருசாக இருக்கா, அந்த சலங்கு எல்லாம் நல்லா ஒட்டியிருக்காங்களா என்னன்னுட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா. இந்த 2 அக்கா பெரிய பொண்ணுக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து 3.5 கிராம் கிட்ட இருக்குங்க 2 ரிங்கு சேர்த்து. அப்புறமா இந்த ஹாரமும் எல்லாம் 10%க்குள்ளவே வந்துருச்சுங்க, ஆஃபர் இருக்கிறதுனால. இல்லைன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு பட்ஜெட் எங்கோ ஏறி போயிருக்கோங்க. அப்புறமா இந்த செயினும். இதுதாங்க நம்ம அக்ஷய தீதி அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணது. எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா கோல்டும் ஓகேவா, நல்லா இருந்துச்சு. அந்த கம்மலும் ஹாரமும் அந்த ரெட்டைப்பேட்டை செயின் மாதிரி இருக்கிற காசு மாலை மாதிரி இருக்கிறது, அது என்ன பேருன்னே தெரியலங்க. ரெட்டைப்பேட்டை செயின் அண்ணுவோம், இல்லை லக்ஷ்மி காசு மாடல் செயின்னு சொல்லுவோம். சரி எல்லாம் பார்த்துட்டோம். எல்லா பில்லெல்லாம் போட்டாச்சு. அக்கா வந்து கொஞ்சம் பழைய கோல்டு ஏதோ ஒரு 2 கிராம் என்னவோ எடுத்துன்னு வந்துருந்தாங்கங்க. அது மாற்றிட்டு, அது கம்மல் ஏதோ குட்டியாக இருந்துச்சு, அது உடஞ்சிடுச்சுன்னுட்டு போயிட்டு அது மாற்றிட்டு வந்தாங்க. அதுக்கு எஸ்டிமேஷன் போட்டுட்டு அப்புறமா பில்லு போட்டாங்க. அக்ஷய தீதி அன்றதுனால ஃபுல்லாக க்ரௌடுங்க. அதனால் ஒரு சைடாகவே பில் கவுண்டிங் வச்சுட்டாங்கங்க. அங்கேயே அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே பில் போடுறது அப்படியே போயிட்டு அப்படியே அங்கே பாக்ஸில் வச்சுட்டு எல்லாம் ஒன்று ஒரு பாக்ஸில் வச்சுக்கு அங்கேயே ஒரு பெரிய பையனில் போட்டுட்டு கொடுத்துட்டாங்கங்க. வாங்குங்க எல்லோரும், என்னவோ நான் வாங்கின மாதிரி வாங்கிக்கோ, வாங்கடி நீங்கன்னா, இல்லை நீயே வாங்கி எனக்கு கொடுன்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா. ஏன்னா அக்கா எந்த நகை வாங்கினாலும் நானும் என் தங்கச்சிக்கு எங்கள் அக்கா இருக்கணும் பக்கத்தில். அதுக்கு 1 கிராம் வாங்கினாலும் எங்கள் அக்கா எப்போவுமே நாங்கள் இருக்கணும். என் தங்கச்சி ஜெர்மனியில் இருக்கிறதுனால என் கையில் வாங்கிட்டாங்க. அது என்ன அக்காவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, நாங்கள் வாங்கி கொடுக்கறது. அக்காவுக்கும் அது ஒரு ராசியான்னு தான் எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம கையில் வாங்கி கொடுத்தா அக்காவுக்குன்ற மாதிரி. அப்புறமா எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் சேஃபாக வச்சுட்டு சாப்பிட வந்திருக்கோங்க. போகும்போது இன்னும் சாப்பிட்டு போயிடலாம், ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுங்க, 2 ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குது. சரி இவன் காலையில் சாப்பிட்டாங்க, நம்ம இப்போ சாப்பிட்டுடலான்னுட்டு நானும் சாப்பிட்டுருந்தேன் அவங்களோட. எங்கள் அக்கா பச்சடி அதிகமாக போட்டுக்கிட்டாங்க கிண்ணில். அதுக்கு தான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் நான். எனக்கு குட்ரி பச்சடி கொஞ்சம்ன்னுட்டு. இங்கே அக்கா தம்பி, எங்கள் அக்கா பொண்ணு, என் பையன் சின்ன பையன் கொஞ்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அக்கா பசங்க தங்கச்சி பசங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா.
அதுதானேங்க ரத்த பாசம்ன்றது. அது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அக்கா பொண்ணுக்கு. அவங்க எங்கே இருப்பாங்க, அப்போது எப்போ ஒரு நாள் தான் வரும். அதனால் அவங்க அக்கான்னா என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அக்காவோட கொஞ்சிட்டு இருந்தாங்க, ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கே பெரிய பொண்ணு இவங்க தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தான், எல்லாருக்கும் ஒரு செல்லம் தான். ஆமாம், நிவிச்சு எல்லாம். அதனால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. சரி, எல்லாம் இன்னும் கிளம்பணும், அப்படியே போயிடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, எடுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லோரும் ஜாலியாக ஊர் சுற்றுவாங்கங்க. இது நாங்கள் வாக்கிங் போகிற இடத்துல தான் ஜாலியாக அவங்க போகும்போது நான் பின்னால் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா நைட் டைம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நைட்டு ஃபுல்லாக பத்தாக்காய் அடிச்சுட்டு இருப்பாங்கங்க. இது தாயமாக என்னவோ விளாண்டுருந்தாங்க. நான் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன், டீ வச்சு கொடுத்தேன். நைட் ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க பேசிகிட்டே. நாங்கள் ஒரு சைடு அக்கா தங்கச்சி நாங்கள் பேசிகிட்டு இருந்தால் அவங்க எல்லோரும் பசங்க எல்லாம் ஒரு சைடு இது மாதிரி தாயம் விளாடுறது. அப்புறமா ஏதோ சீட்டு மாதிரி விளாடுவாங்க, ராணி ராஜா அது மாதிரி ஏதோ சீட்டு மாதிரி விளாடுவாங்க. சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மெமரி தானேங்க. ஃபேமிலி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன்னுங்க. எல்லாருக்குமே வேர்ல்டில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேல்யூபுளான பர்சன்ன்றது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற நம்ம ரிலேஷன்ஸ் தாங்க. எல்லோரும் ஜாலியாக இருந்தால் ஃபேமிலின்னா அது ஒரு நம்ம நம்பினாலே நம்ம ஃபேமிலிக்கு மேலே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோல்டெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எந்த கோல்டு நகை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேஷன்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம். பாய்.